Hello friends, welcome to Sumathi's kitchen. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ். இதுவரைக்கும் நான் வந்து கிட்ஸ் ரெசிபி தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் காட்ட போறது ரெசிபியோட அவங்களோட கூட சேர்ந்து ஸ்நாக்ஸ் என்ன மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க. வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இங்கே பார்ப்பீங்க டேபிள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இங்கே வந்து யோகர்ட், மில்க், சீஸ், இந்த இடம்லாம் ஃப்ரூட்ஸ், இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ், அந்த பக்கம் குக்கீஸ், இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி விதவிதமாக 3 இதுலேருந்தும் கேட்டகரியிலேருந்தும் நீங்கள் எடுக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ முதல்ல இங்கே யோகர்ட், இந்த மாதிரி கப் யோகர்ட் ஆர் ட்ரிங்கபிள் யோகர்ட் நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி சாக்லேட் ட்ரிங்க் இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டிலில் நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். அதே மாதிரி சீஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுமாதிரி அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். இது பேபி பெல் இங்கே வச்சுருக்கேன் நான். அதுமாதிரி ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பொமோகிரானட், இந்த மாதிரி பல வகையும் நீங்கள் கொடுக்கலாம். ஆப்பிளில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆரஞ்சு இந்த மாதிரி சின்ன ஆரஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு உச்சி சாப்பிட ஈஸியாக இருக்கும். வாழைப்பழம், பழங்களில் வந்து உங்களுக்கு டெட்ரா பேக்கில் ஜூஸாக கிடைக்கிது ஆர்கானிக் இதில், அதுலேயும் நீங்கள் கொடுக்கலாம். ஆர்கானிக் ஜூஸ் டெட்ரா பேக்காக கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி இது ஒரு ஃப்ரூட் ஸ்குவீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கே கிடைக்கிது. இதுவும் ஃப்ரூட்டு தான், இது ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. பெரிஸில் எந்த வெரைட்டினாலும் நீங்கள் கொடுக்கலாம். நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் உள்ளது. இங்கே நான் ப்ளூபெரி அண்ட் ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரியில் வைட்டமின் சி ரொம்ப நிறையா உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் இப்படி இருக்கும். நீங்கள் மேலெல்லாம் இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். ப்ளூபெரிஸ், ராஸ்பெரி, பிளாக்பெரி எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதுமாதிரி வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா பேபி கேரட்ஸ் அண்ட் குக்கும்பர்ஸ் வச்சுருக்கேன். இதை தவிர்த்து பிள்ளைங்களுக்கு எது கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடாதுங்க, விருப்பம். அப்புறம் இங்கே குக்கீஸ், நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் பார்த்தா பிள்ளைங்க வந்து அப்படியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வெரைட்டியான குக்கீஸ். இங்கே நான் ஓரியோ, இங்கே கோகனட் குக்கீஸ், வேஃபர்ஸ் அண்ட் சாக்லேட் குக்கீஸ் வச்சுருக்கேன். இதை தவிர்த்து பேக்கரி ஐட்டம் ரொம்ப என்கரேஜ் பண்ண வேண்டாம். பேக்கரி ஐட்டம் ஏன்னா எல்லாமே ஆல் பர்பஸ் மைதாவில் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சேஞ்சுக்காக நீங்கள் இந்த மாதிரி மஃபின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பேக்கரி ஐட்டம், பேகல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதுதாங்க லஞ்ச் பேக் தவிர்த்து ஸ்நாக்குக்காக உள்ள ஐட்டம்ஸ். இது தவிர்த்து நம்ம பாரம்பரியமான கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, இந்த மாதிரி வகையானதையும் சேர்த்து வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தி. பிடிச்சதுன்னா இந்த வீடியோ, இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.